ஹாய். இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து லால் சலாம். ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து நிறைய கேரக்டர்கள். விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு, விக்ராந்த் நடிச்சிருக்காங்க, நிரோஷா நடிச்சிருக்காங்க, தம்பி ராமையா நடிச்சிருக்காரு, காமெடி நடிகர் செந்தில் நடிச்சிருக்காரு. இப்படி பல கேரக்டர்கள் அடிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய கேரக்டர் உள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எந்த கேரக்டரும் மிஸ் ஆகவே இல்லை. அதோட நடிப்பு அவங்க சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டருக்கான கதையை கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து ரஜினியோட கேரக்டர் வந்து ஒரு கேமியோ ரோல்னு சொல்ல முடியாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்ன உடனே என்ன சும்மாவாக நினச்சிடாதீங்க. ரஜினிக்கு உண்டான எல்லா ஸ்பெஷல் ஐட்டமும் அதில் இருக்குது. எதுவும் மிஸ் ஆகலை. ஜெயிலரில் எப்படி அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ஒரு கேரக்டரை எடுத்து நடித்தாரோ அதுக்கு எந்த விதத்துலையும் சலித்தது இல்லை இந்த படம். அதே மாதிரி அவர் வயசுக்கேற்ற ஒரு ரோலை பண்ணியிருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேனாக நடிச்சிருக்காரு. மும்பை பிஸ்னஸ் மேனாக. செந்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம படத்தில் பார்க்குறோம். காமெடி நடிகர் செந்திலை. காமெடி அவருக்கு இந்த கொடுக்கலைனாலும் ஒரு சென்டிமெண்ட் கொஞ்சம் சீன் தான் வராரு. அந்த கொஞ்சம் சீன்லேயும் வந்து செந்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டை மனசில் ஆழமாக கொடுத்துட்டு போகிறாரு. பிள்ளைங்கெல்லாம் கூட இருப்பாங்க. நானும் வருஷம் பூரா வாழ்றது இந்த 2 நாளைக்கு தாண்டா. படம் முழுக்க வந்து விஷ்ணு விஷால் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்காக விக்ராந்துக்கு ரோல் இல்லையான்னு கேட்கக்கூடாது. விக்ராந்துக்கு வந்து விஷ்ணு விஷாலோட அதிக ரோல் கம்மியான காட்சிகள்னாலும் அவருக்கான ஒரு நடிப்பையும் அவருக்கான ஒரு கதைக்களமும் படத்தில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அதை சிறப்பாகவும் அது செஞ்சும் கொடுத்துருக்காரு விக்ராந்த் வந்து. அடுத்து தம்பி ராமையா படம் முழுக்க வராரு. மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. மனசில் நிற்கிற ஒரு கேரக்டர். இப்படி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்ததை இதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை கரெக்டாகவும் டைரக்ஷன் பண்ணி திரைக்கதையை அமைச்சிருக்காங்க ஐஸ்வர்யா. இப்போ படத்தோட ஒன்லைன் கதைன்னா படத்தில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசியிருக்காங்க. எப்பவும் போல் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அது பொதுவாக நம்ம ஊர் அரசியல் தான். ஒரு இந்து முஸ்லீம் நடுவில் பிளவு ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணி அதில் ஒரு வாக்கு அரசியல் ஓட்டு எப்படி வாங்கிறது. ஒற்றுமையாக இருந்தால் அவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பிரித்து விட்டால் அவங்க ஓட்டை நம்ம வாங்கலாம், 2 பேர் ஓட்டையும் வாங்கலாம், இந்த பக்கம் வாங்கலாம் இந்த பக்கம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இந்த மட்டமான அரசியலை தான் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து சிறப்பாகவே எடுத்திருக்காங்க. படத்தில் வந்து ஓப்பனிங்கே ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறாரு விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும். 2 நேரத்தில் நல்லா இருந்த ஊரை சுடுகாடாயிட்டீங்களா? 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர். விக்ராந்தோட அப்பா தான் ரஜினி. விஷ்ணு விஷாலோட அப்பா லிவிங்ஸ்டன். அவர் வேறு நடிச்சிருக்காரு. அவர் 2 சீனில் தான் வராரு. 2 சீனில் வந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கான கதையை அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். 2 பேரும் லிவிங்ஸ்டன் ரஜினிகாந்த் மிக மிக நெருங்கிய நண்பர்கள். ஒருத்தவர் இந்து, ஒருத்தவர் முஸ்லீம். ரஜினிகாந்த் முஸ்லீம். இப்படியே போயிட்டுருக்குது கதை. சின்ன பிள்ளையிலே வந்து விக்ராந்துக்கு விஷ்ணு விஷாலுக்கு விக்ராந்தையும் பிடிக்காமல் போயிடுது. சின்ன வயசுலேருந்து பிடிக்காமல் போயிடுது. பெரியவனானதும் அவர் வந்து மும்பை ரஜினி கூட போய் செட்டில் ஆகிடுறாரு. இவர் ஊரோடு இருக்கிறாரு கிராமத்தில். கிரிக்கெட் மேட்ச்சு கிரிக்கெட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷமிகள் அரசியல் விஷமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் லாபத்துக்காக படத்தில் வந்து முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினைவாதையை உண்டு பண்ணி மேட்ச் நடத்துகிறாங்க. முஸ்லீம் ஃபுல்லாக வந்து என்னமோ பாகிஸ்தான் அணியும், இந்து ஃபுல்லாக வந்து என்னமோ இந்திய அணியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனத்தை பண்ணி ஒரு மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. அதில் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய அணி தோல்வி அடைஞ்சிக்கிட்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எதிரணியில் இருக்கிற விஷ்ணு விஷால். அவர் வந்து எதிரணியில் இருக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஃபோனை போட்டு நம்ம விக்ராந்தை கூப்பிட்றாங்க, ரஜினி பையனை. வந்து மேட்ச் விளையாடி கொடு, எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நீ வந்து விளையாடி கொடுன்னு கூப்பிட்றாங்க. அவரும் வராரு. அவர் வந்த இடத்துல ஒரு கலவரம் வெடிக்குது. அது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக போகுது. இந்த அரசியல்வாதிகள் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி அதில் ஒரு அரசியல் செய்கிறாங்க. இதுதான் கதை. இந்த பிரச்சனையில் விக்ராந்தோட கையை விஷ்ணு விஷால் வெட்டிடுறாரு. படத்தில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை தான் அதிகமாக பேசியிருக்காங்க.
இந்த உள்ளூர் எம்எல்ஏ வந்து தேர் கொடுக்குறாரு. ஒரு 4-5 கிராமத்துக்கு அவரோட சொந்த செலவில் தேர் செஞ்சு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் தேர் திருவிழா நடத்துகிறாங்க. அப்படி நம்ம ரஜினியோட கிராமம், அங்கே தான் நம்ம விஷ்ணு விஷால் இருக்கார், தம்பி ராமையா இருக்காங்க. அவரோட கிராமத்துக்கு தேர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து திருவிழா அன்னைக்கு அந்த தேரை வந்து அரசியல்வாதி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் வந்து மனம் உடைஞ்சது தான் செந்தில் வந்து இறந்துடுற மாரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. தம்பி ராமையா அதுலேருந்து பெரிய அப்செட் ஆகி அவர் ஒரு நடனமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அடுத்த வருஷத்துக்கு உங்க தேரை எங்களுக்கு தேவையில்லையா? இப்படியே கதை போகும்போது விஷ்ணு விஷால் வந்து நான் செஞ்சு தரேன் தேர் ஊருக்கு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து செஞ்சு தரேன்னு சொல்லி இறங்குறாரு. தேர் செய்கிறாரா, அது என்ன ஆகுது அப்படின்றது தான் படம். கடைசியாக ரஜினிகாந்த் அந்த தேர் செய்ய உதவுறாரு. இந்த விஷ்ணு விஷால் விக்ராந்த் பகை வந்து மும்பையில் ஒரு பிரச்சனை வருது விக்ராந்துக்கு. அதில் விஷ்ணு விஷால் வந்து விக்ராந்தை காப்பாற்ற போய் 2 பேருக்குள்ளே சமாதானம் ஆயிடுறாங்க. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து மிக விறுவிறுப்பாக போகுது. ரஜினியோட கேரக்டர் மனசில் நின்று பேசுது. 2 பேருக்கும் ஈக்குவலான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கும். படம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி பேசினாலும் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம்.